அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவும் இம்மட்டுமாய் இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் போதுமானவராய் கொண்டிருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், சகாயம் செய்தீர். உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், சகாயம் செய்தீர். ஜீவனோடு விடுத்திருக்கும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடும் நாமத்தை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே, எங்களை இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும், நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடும் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன், நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரியவரே உயர்த்துகிறோம், உன்னதமானவரே உயர்த்துகிறோம், வல்லமையுள்ளவரே உயர்த்துகிறோம், மாறாத தெய்வமே உயர்த்துகிறோம். அற்புதங்களின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் கூட இருக்கிறபடினால நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறைப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை கைவிடாமல் நடத்துகிற சர்வ வலிமையுள்ள தேவனே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் போதுமானவராய் இருந்து நீ நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே, எங்கள் அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே
பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் ஆவியானவருடைய வழிநடத்துதல் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படி தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாக கொண்டு வாங்க. ஒருமித்து நாமத்தை உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி, ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டும்படி விஸ்வா முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருந்து நடத்தும்படி, இந்த அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, அன்புள்ள சப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, அதிகாலை விளக்க சப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே சப்பா, எங்களை இரவெல்லாம் பாதுகாத்து தகப்பனே சப்பையும் ஆசங்களை கூட்டி கொடுத்து தகப்பனே சப்பா உங்களை ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே சப்பா எங்களை கொண்டு வந்து எல்லா கிருபையாக தகப்பமே சப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே ஆனப்பா முடியிருக்க தப்பு தேவ ஆவியான வேசப்பா கூடவே இருக்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா துதிக்க வேலை சப்பா நீங்கள் மகிமைப்படுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே சப்பா எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேளுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா நீங்கள் வார்த்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே சப்பா. வார்த்தை கேட்டே சப்பா நடக்கிற சப்பா நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா வர சப்பா துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே. நாங்கள் ஒரு மித்து துதிக்க ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா நாங்கள் சபையராய் சப்பா உங்க துதிக்க ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா திரைப்பிள்ளை சப்பா அந்த ஜபத்தில் சப்பா கலந்து நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா ஜபம் சப்பா தொடர்ந்து நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே சப்பா எந்த ஒரு தடையில சப்பா எதுவும் வரப்போ பாதுகாத்துக்கணும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. பலப்படுத்துங்க பாசிங்க உதவி செய்யுங்க. நாமல் ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்வோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தெரிந்த பாடல் பழைய பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் சொந்தமானார், இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார் பாடலை பாடி மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனின் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனின் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது
ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சேர்ந்து பாடுவோமா? இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பாடுவோமா? ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாழ்த்தி என்னை கையில் தந்து பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் இன்று தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. பாடுங்க. புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான்
மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை வேளையில அவரை தேடுவது எத்தனை ஒரு பாக்கியம், எத்தனை ஒரு ஸ்லாக்கியம். இந்த பூமியில் இருக்கும் பொழுதே மண்ணான நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்பது எத்தனை ஒரு நன்மையான காரியங்கள். இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையில் இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த முதல் நாளில் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவரால் நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை பார்க்குறீங்க, அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை முதன்மையாய் வைப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென். இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர், இதுவரையிலும் பாதுகாத்த ஆண்டவர், இதுவரையிலும் பலப்படுத்தின ஆண்டவர், இதுவரையிலும் நமக்கு சகாயம் செய்த ஆண்டவர், குடும்பத்தை தந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து தொழிலை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஜீவனோடு ஒரு பலவீனங்களும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாய் நிலை நிற்கும்படி, இம்மட்டுமாய் ஜீவனோடு இருக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைத்து இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. என் தேவனாலே எல்லாம் கூடும், அவராலே எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, உங்க பலவீனங்களை மாற்றி அமைக்க, உங்கள் குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவராலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. உங்க சூழ்நிலைகளை யோசிக்காதீங்க, உங்க பலவீனத்தை யோசிக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவோமா? எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆமென், ஸ்தோத்திரம், பலவீனங்கள் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, தேவைகள் இருந்தாலும் சரி, குறைவுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை மாத்திரம் உயர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். அன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் சமூகத்தில் வரல, சூழ்நிலைகளை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. ஆனா ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி தேட ஆரம்பித்தா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க ஆரம்பித்தா. ஒரு பொருத்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்த வாழ்க்கையில கர்த்தர் அவராலே நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் அன்னாலை கடாட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவனாய் கூட இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி, ஓ மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஓ எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க, போராட்டங்களை மாற்றுங்க, தேவைகளை சந்திங்கப்பா. நீங்க இங்க வந்தா போதும், எங்க சூழ்நிலை மாறுமே, பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாம் ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவன் நீரப்பா. ஓ கிருபைகளை கொடுத்து தயவுகளை கொடுத்து இரக்கத்தை தந்து எங்களை ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓரிதனமா சபரதனம். ஆவியானவரே, நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல உணர்ந்து ஆமென். ஸ்தோத்திரம். இணைப்பில் இருக்கிறவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 பேர் துதிச்சாங்க.
கர்த்தர் ஆண்டவர் அங்கே ஆண்டவர் பூட்டுகளை பூட்டின பூட்டெல்லாம் திறவுண்டதாம். திரைச்சாலுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேர் துதிச்சதுக்கே அப்படின்னா நம்ம இத்தனை பேர் இங்க துதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அன்றைக்கு இருந்த அதே இயேசுதான் இன்றைக்கும் இருக்கிறார். பவுலுக்கும் சீலாவுக்கும் மாத்திரம் அவர் தேவன் அல்ல, இன்றைக்கு அவர் நமக்கும் தேவனாய் கூட இருக்கிறார். தடைப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா பூட்டப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படணும். எல்லா வழிவாசல்கள் கர்த்தர் திறக்கணும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவனே, உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். கிருபை, 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 கிருபை அப்பா. ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. ஓ நன்றி ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மாத்திரம் உயர்த்துங்க, இயேசுவை மாத்திரம் உயர்த்துங்க. இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. தகப்பனே, நீர் காட்டுற வழியில் நான் நடக்கணும், உடைய வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நான் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பூமியில் நாங்கள் இருக்கிற வரைக்கும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இன்னும் நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, தஞ்சமாக, துருகமாக ஒவ்வொரு நாளும்
நீர் எங்களை வழிநடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் அனுமதிக்காத ஒன்றும் எங்க வாழ்க்கையில வரக்கூடாதப்பா. நீர் ஒன்றை அனுமதிப்பீரானால் அது எங்கள் நன்மைக்கென்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பாத்திரமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு அனுமதிப்பதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு போக்கை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் இந்த 3வது மாதத்தை காண செய்த உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இம்மட்டும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை அப்பா. தொடர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. தடை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உன்னத தேவன் தொடர்ந்து நீங்க கூட இருந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மகள் சிப்போரால் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவை போல நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர்கிட்ட அநேகரை நம்ம சேர்க்க முடியும். நம்ம உறவுகளை, உடன் பிறந்தவங்களை, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, நம்ம உறவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. இன்னைக்கு இயேசுவை நீங்களும் நானும் தான் வெளிப்படுத்தணும். நம்ம வெளிப்படுத்தாட்டி வேற யாரு இயேசுவை வெளிப்படுத்த முடியும்? அதுக்கு தானே ஆண்டு நம்மளை தெரிந்து கொண்டார். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். ஒரு நாளும் ஆண்டவருடைய வாசனையை கெடுத்து போடக்கூடாது. ஆண்டவர் கிருபை தரும்படி, கர்த்தர் கிருபையை தரும்படி, கர்த்தர் கிருபையை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாய் நேசித்த பிதாவே, நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த காலைவேளை உம்மை தியானிக்கிறோம் ஏசப்பா. கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உமக்கு விரோதமாக துக்கப்படுத்துகிற காரியத்தினை தயவா எங்களை மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தினை தயவா எங்களை மன்னிங்க ஏசப்பா. இதோ இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நாங்கள் பேருக்கு கிறிஸ்டின் இருக்கக்கூடாது ஏசப்பா. உமக்கு உண்மையா உத்தமமா ஊழிய செய்ய உதவி செய்யுங்க அப்பா. எவ்வளோ அப்பா எங்கள் கண்ணில் பரிசுத்த உண்டு பண்ணுங்க ஏசப்பா. அப்பா, நடக்கையில் பரிசுத்த உண்டு பண்ணுங்க ஏசப்பா. அப்பா, பேச்சில் உண்டு பண்ணுங்க ஏசப்பா. இது அப்படியே செய்ய போவதுக்கு நமக்கு நன்றி. பேருக்குன்னு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது ஏசப்பா. முழுமையாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு ஆத்மா உமக்கு உகந்தது ஏசப்பா. ஒவ்வொரு ஆத்மா நீங்கள் ரட்சிங்க, தொடுங்க ஏசப்பா. இது அப்படியே செய்ய போவதுக்கு நமக்கு நன்றி ராஜா. இதோ கடைசி காலத்தில் அப்பா சாத்த எவன் விளங்கலான்னு என்று வகை தேடிட்டு இருக்கான் ஏசப்பா. இது அப்படியே அப்பா கிருபை அளிக்க போவதுக்கு நமக்கு நன்றி ஏசப்பா. இது அப்பா ஒவ்வொரு பேரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நீ இது அப்படியே செய்ய போவதுக்கு நமக்கு நன்றி ராஜா. ஏசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போற தயவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலும் வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நமக்குள்ள கசப்புகளும் வைராக்கியங்களும் கோபங்களும் பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் நமக்குள்ள இராதபடி நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உண்மையா பாடுங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நான் வாழ்ந்தாலும்
இயேசுவுக்காய் நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஜான் காட்வின் முன்பாக வந்து ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நம்ம கிராமத்தில், இப்படி உறவுகளில், தேசத்தில், மாநிலத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் பூமிக்கு வந்தீங்க, அதெல்லாம் நிறைவேற்றி முடித்தார். நான் தான் வழி, நான் தான் ரட்சிப்புக்கு வழி, பரலோகத்துக்கு நான் தான் வழின்னு சொல்லி திருஷ்டாங்கமாய் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து ஊழியம் செஞ்சு பரமேறி போனாலும் இன்னும் அநேக தேவ சத்தத்தை கேட்காம இன்னும் துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருக்கிறவர் அநேகர் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட ஒரு பாரம் நமக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். முதலாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், உண்மையான ஒரு மனம் திரும்பலுக்குள்ளே வரணும். ரட்சிப்பின் அனுபவத்தை முதல்ல நம்ம குடும்பம் டேஸ்ட் பண்ணணும், பிறகு சொந்த பந்தங்கள், பிறகு நம்மளுடைய பட்டணத்தில் நம்ம கூட குடியிருக்கிறவங்க, கிராமங்கள், நம்ம மாநிலம், தேசம். ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சிக்கப்படும்படி, ஒரு மனுஷனும் கெட்டுப்போவது தேவ சித்தம் இல்லை. எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். எல்லா கிராம பட்டி தொட்டியில் இருக்கிற எல்லா கிராமத்தில் உள்ள எல்லா மனுஷர் முதற்கொண்டு இயேசுவை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் கிருபை தரும்படி ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேசத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள், எல்லா மனுஷீகத்தின் ஆவிகள், எல்லா பார்வோனின் ஆவிகள், எல்லா சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். எல்லா மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டும், எல்லா பூசாரிகள் மனம் திரும்பட்டும். ஆமேன், தோத்திரம். விக்கிரக காரியங்களை முன்னெடுத்து நடத்துகிற எல்லா ஆண்டவரே நபர்கள், முன்னிலையில் இருந்து நடத்துகிற எல்லா நபர்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தரே மெய் தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு பாரத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஒரு ஆத்துமாவை கெட்டுப்போவ தேவ சித்தம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 எஸ்ஸப்பா. கர்த்தாவே, காலை வேளையிலே எனக்கு இந்த பாதப்பதை குறிப்பை நன்றி சாமி, நன்றி கர்த்தாவே. நீர் என்ன உன் சித்தத்துக்காக நீ பரமேறி கீழே வந்தீரே கர்த்தாவே. இந்த பூலோகத்தில் மனிதனாய் பிறந்தே நீர் என்ன ஊழியத்தை செய்து எங்களுக்கு எப்படி நடக்கணுன்ற பாதையை காட்டி கொண்டு நீரும் பரமே சென்று நீ பிதா வலது பாச வந்து பேசிக்கொண்டு கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. அதே போன்று நாங்கள் எங்களுக்கு கொடுத்த கடமைகளின் படியாக நாங்கள் ஊழியத்துக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம் கர்த்தாவே. இன்னும் நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லணும் கர்த்தாவே. இங்கே நீ இந்த தேசத்தில் நீ தோமா எங்களுக்காக அனுப்பினீர் கர்த்தாவே. அவரும் ஊழியக்காரர் நிறைய பேர் சுவிசேஷம் சொன்னார் கர்த்தாவே. மந்திரவாதிகள் பூசாரிகள் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக சுவிசேஷம் சொன்னார் கர்த்தாவே. ஆனாலும் இந்த பிசாசின் போராட்டங்களும் சரி கர்த்தாவே, இந்த மந்திரவாத கட்டுங்கள், பிரிசோனியம் கட்டுங்கள் என்று நிறைய இருக்கு கர்த்தாவே. இன்னும் தடை செய்ய பார்வன ஆவிகள் என்று இன்னும் நிறைய இன்னும் தடை செய்து கொண்டு தான் இருக்கு கர்த்தாவே. இந்த தேசத்தில் இன்னும் நாங்களும் உம்முடைய ரட்சிப்பின் அன்பை இன்னும் முழுமையாக ருசித்து கொள்ள முடியாதபடி இருக்கு கர்த்தாவே. அது நாங்கள் அணுகுந்து இன்னும் நிறைய உங்கள் ரட்சிப்புக்குள்ளே இன்னும் கிட்டி சேர்ந்து நாங்கள் இன்னும் நிறைய சொல்லவும் சுவிசேஷத்தை நிறைய அறிவிக்கும் பிரசங்கம் ஒரு தெருவை நாங்கள் விடக்கூடாது கர்த்தாவே. எங்கள் சுற்றி பகுதியான கண்டங்களாம் சரி, எங்கள் சொந்த மன்னங்களாம் சரி கர்த்தாவே. அதே போன்று பட்டணங்களாம் சரி, மற்ற கிராமங்கள் எல்லாத்தையும் சரி கர்த்தாவே. இந்திய தேசம் முழுவதும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லவும் இந்த இந்திய தேசம் முழுவதும் இயேசுன்ற நாமம் ஒழிக்கிறதுக்கு நிற்கிறவை பாருங்க கர்த்தாவே. நீர் இறங்கும் கர்த்தாவே. இந்த நாட்டை நீ தெரிந்து கொண்டிருக்க கர்த்தாவே. அதுக்காக நீ தோமா நீ எங்களுக்காக அனுப்பினீர் கர்த்தாவே. அது வீணா போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபைக்காரன் கர்த்தாவே. அதே போன்று ஆவிகள் தடை செய்து தான் கொண்டிருக்காங்க கர்த்தாவே. இந்த மதமான சட்டம் என்று சொல்லி வட தேசத்தை சரி வடகிழக்கிலிருந்து எல்லா பல மாநிலங்களையும் தடை செய்து தான் கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி தடை செய்திருக்காங்க. ஆனால் நீ நீக்கி போடும் கர்த்தாவே. ஒரு சொன்னால் போதும் கர்த்தாவே, எல்லாம் மாறும் கர்த்தாவே. அதே போன்று நீ மாற்றும் கர்த்தாவே. இந்த மதமான தடை சட்டங்களை நீ நீக்கி போடும் கர்த்தாவே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே முதலமான கட்டளையாக இருக்கணும் கர்த்தாவே. இந்த நாட்டிலே உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து கொண்டு உம்முடைய அன்பை நான் எல்லாருக்கும் சொல்லவும், உம்முடைய அன்புகள் எல்லாரும் நான் நடத்துகிற ரட்சிப்பை நாங்கள் சொல்லவும், உம்மை குறித்து எல்லாரும் சொல்ல நீக்கிறவே பாருங்க கர்த்தாவே. நாங்களும் இனி சொல்லாமல் இருந்த எங்களை மன்னியும் கர்த்தாவே. நாங்களும் இன்னும் நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்லணும் கர்த்தாவே. கடைசி காலம் வந்தாச்சு கர்த்தாவே. நீர் இன்னும் வரப்போகிற காலம் இன்னும் இப்போ சமீபமாக தான் இருக்குது கர்த்தாவே. அதுக்கான அறிகுறி எனக்கு தெரியுது கர்த்தாவே. உம்முடைய ஆலயமாக நான் இன்னும் என்னை பற்றி எறியணும் கர்த்தாவே. உம்முடைய அக்கினியை நாங்கள் எல்லாரும் சொல்ல காட்டவும்
அதே போன்று உங்க சுவிசேஷத்தை இன்னும் நிறைய பேர் அறிவிக்கணும் கத்தாவே. எங்கள் சொந்த பந்தங்களை முதல்ல நாங்கள் ரட்சிப்புக்குள்ள நான் நடத்த எங்களுக்கு பண்ணணும் கத்தாவே. அதே போன்று மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தேசம் முழுவதும் நாங்கள் உண்மை சொல்றது என்கிற பாருங்க கத்தாவே. நீரே ஒரு பொறுப்பதை எடுத்து காத்துக்கணும். மீட்பு ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய உறவுகளை, நம்முடைய கிராமத்தை, நம்முடைய மாநிலத்தை, தேசத்தை கர்த்தர் தொட போற தயவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு, 10th +1 +2 எழுதுகிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தேர்வை நேர்த்தியாக எழுத ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சரீர சுக பலனை ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. படித்த யாவற்றையும் மனதிலே வைத்து ஆண்டவர் இந்த எக்ஸாமை நேர்த்தியாக எழுத நல்ல மதிப்பெண்கள் பெற கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தாங்க. பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும். எந்த பலவீனங்களும் பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு வடிவு கரிசிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌரி மேரிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌரி ஷர்மிளா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை கூடர்ந்து நடத்தும்படி சரவணன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சௌரி கவிதா அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி ஆண்டுடைய கிருபை தொடர்ந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு ஆப்ரஹாம் பிரதர் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி சபைக்கு நல்ல உற்சாகமாய் வர நல்ல உற்சாகத்தின் ஆவியை தாங்கப்பா. தடை செய்ய எத்தனைக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, மகன் யோவானை நினைக்கிறோம். அடிக்கடி வர இந்த வயிற்று வலி எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. நல்ல ஒரு விடுதலையை சுகத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. எல்லா இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, அவங்க குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நடத்தும்படி உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் தேடி வந்த இணைப்பில் வந்து உடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். என்னை கனப்படுத்துகிறவர்கள் நானும் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்தி எந்த இடத்துல பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை கண்கள் காண தேவநீர் உதவி செய்யும். தடைகள் விலகட்டும். இம்மட்டுமாய் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்த தயவுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஒரு அதிகாரத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிற மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷருக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கும் ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரதத்தராயிருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது.
நல்ல விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக்க கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடத்திருக்க கடவுள். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ, அப்படியே அவனவனுக்கு நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிக்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. சேர்ந்து வாசிப்போம். நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இயேசு மிகவும் நல்லவர். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு ரொம்ப 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 நல்லவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நம்ம மேலே உள்ள அந்த பாசம். அவர் தம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது. நாம் கெட்டு போகிறது அவருக்கு விருப்பமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நியாயப்பிரமாணங்களை அவர் நம்ம நல்லா இருக்கணும் நியாயப்பிரமாணங்களை கொடுத்து அதன்படி நீங்கள் வாழுங்கன்னு சொன்னார். ஆனால் நாம் என்ன செஞ்சோம்? நியாயப்பிரமாணங்களை மீறணும். நியாயப்பிரமாணத்தை மீறுறதே பாவம் இல்லை. பாவம் அதிகமாக பார்த்தார். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நாம் நிறைவேற்றக்கூடாது இருந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றி நமக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவர் பரமேறி சென்றிருக்கிறார். பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர் பரமேறி சென்றிருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் மரிச்சேன்னா பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? அல்லேலூயா. சரி, இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 130 சங்கீதத்தில் 130 சங்கீதம் 7 வசனத்தை ஒரு வாசிப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக,
கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரை நம்புறவங்களாம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தில் என்ன இருக்கான்? கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. மனிதனின் பாவ நிலைக்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் இடையிலான அந்த உறவை அழகாக இங்கே காட்டுறதை பார்க்குறோம். 2 விதமான முக்கிய வார்த்தைகளை அங்கே பார்க்குறோம். ஒன்று கிருபை, 2வது திரளான மீட்பை குறித்து பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதில் கிருபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தபொழுது தேவன் தம்முடைய கிருபையால் நமக்கு மனம் இறங்குகிறார். கிருபை அவரிடத்துல நிறைய உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்பெல்லாம் அந்த கிருபை வருதான்? நம் மனம் திரும்பும் பொழுது. அப்படிதானே? நீங்க வாசிப்பீர்களானால் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நாம் மனம் திரும்பும்பொழுது அங்கே கிருபை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். எப்பெல்லாம் நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டோமோ அவருடைய கிருபை ரொம்ப பெருசுங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவருடைய மீட்பும், ஆமென், நமக்கு எப்படி இருக்குதான்? ஆமாம், அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அப்போ நம்ம மனம் திரும்பும் பொழுது அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். முதலாவது கிருபை எங்கே வெளிப்படுது? நம் மனம் திரும்பும் பொழுது. இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்ப துன்பத்துல துணை நிற்கிறது எதுதான்? கிருபை தான். ஆமென். நமக்கு அந்த வியாதிகள் வரும்போது நம்ம துன்பப்படுறோம், அப்படிதானே? வேதனைப்படுறோம். நமக்கு அந்த பெயின் தாங்க முடியல. சிலருக்கெல்லாம் சில பலவீனங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு வருகிற அந்த துன்பம், அவங்களுக்கு வருகிற அந்த நெருக்கம், இதெல்லாம் வார்த்தையினால என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது. ஆனா பாருங்க, இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அதற்கு, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய். அந்த இடத்துல ஆண்டவர் கிருபையை தரார். அந்த பலவீனங்களை தாங்கி கொள்ள, அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தரார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை தண்டிப்பது மட்டுமல்ல, மாறாக நாம் மனம் திரும்பும் பொழுது அவர் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் உதவியும் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நம்ம வாழ்க்கையில கிருபை எப்பெல்லாம் வெளிப்படுது? நம்ம மனம் திரும்பும் பொழுது. 2வது, நம்ம நெருக்கத்துல துன்பத்துல அப்படி இருக்கும்போது அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படுகிறதாக பார்க்கிறோம். 2வது, அதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில திரளான மீட்பு, அப்படிதானே? எபேசியர் நீங்க வாசிக்க முடியும். எபேசியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. திரளான என்று சொல்லும் பொழுது குறைவில்லாத போதுமான
சம்பூர்ணமான என்று அர்த்தம். குறைவு இல்லாத, அப்படிதானே? திரளான மீட்பு அப்படின்னும் போது குறைவில்லாத ஒரு மீட்பு, போதுமான ஒரு மீட்பு, அப்படிதானே? சம்பூர்ணமான ஒரு மீட்பு. அப்ப தேவனிடத்துல நம்ம வாழ்க்கையில வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு என்றால் என்ன? விலை கொடுத்து அதை மீட்டெடுப்பது, அப்படிதானே? ஆண்டவர் எதை நமக்கு விலை கொடுத்து மீட்டிருக்கிறாரு? அவருடைய இரத்தத்தை, ஜீவனை. அந்த இரத்தத்துல தான் ஜீவன் உண்டு, அப்படிதானே? ஒவ்வொரு ரத்தத்திலையும் என்ன உண்டு? ஆமா, நமக்குள்ள அந்த ரத்தம் வெளியே போச்சுன்னா ஜீவனும் என்ன செஞ்சிடும்? போயிடும். ரத்தத்துல ஜீவன் உண்டு. அப்ப அந்த ரத்தத்தை ஆண்டவர் கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 1 பேதுரு முதல் அதிகாரத்துல 18, 19 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆற்றுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். எதில் நமக்கு ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறாரா? எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினாலும் அதுக்கு ஒரு கிரயத்தை செலுத்துறோம், அப்படிதானே? லேலுய கிரயம் இல்லாம எதுவுமே நமக்கு வர்றது ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். ஒரு எலி கூண்டுல ஒரு எலி மாட்டியிருந்திருக்கு போல. அதை குறித்து ஒருத்தர் அட்வைஸ் மேட் பண்றாரு. எந்த ஒரு பொருளும் கஷ்டம் இல்லாம வருதுன்னா அதை தொடாத, எச்சரிக்கையா இரு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. பிரயாசப்படாம வர்ற ஆசீர்வாதம், அதை நீ தொடுறதுக்கு எச்சரிக்கையாரு. அது மேல நீ என்ன செய்யாத? ஆசை வைக்காத. ஆசை வச்சேன்னா அந்த எலி மாதிரி கூண்டுக்குள்ள அடைபட்டி போயிடுவேன். அந்த எலி என்ன செஞ்சிடறாங்க? பிறகு பிடிச்சி காலி பண்ணிடுறாங்க, அப்படிதானே? கிரயம் இல்லாம வர்றத எது மேலேயும் நம்ம ஆசை வைக்காதீங்க. ஒரு கிரயம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறத்துக்கு ஒரு பிரயாசம் இருக்கணும். அதிகாலையில் ஆண்டவர் தேடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்கள் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீர்களானால் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப நம்ம வாழ்க்கையில பாவத்திலிருந்து ஆமேன் திரளான மீட்பு நமக்கு உண்டு. 2வது, அதிலே சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நமக்கு மீட்பு இருக்கிறது. கொலோசியர் முதல் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள், இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலேயும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப சாத்தானின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். சாத்தானின் அந்தகார இருளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களின்று விடுதலையாக்கிற்றே. அப்ப மீட்பு என்பது கடந்த காலத்தை அழிப்பது மட்டுமல்ல, மாறாக புதிய வாழ்க்கையை தொடங்குவதாகும். அப்ப கிருபை, அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரிடத்துல திரளான கிருபைகளும் அவரிடத்துல மீட்பும் இங்க பார்க்கிறோம். கிருபையும் மீட்பும் சேர்ந்தது என்னவா இருக்குதான்? ரட்சிப்பா இருக்குதான். நீங்க வாசிக்க முடியும். யோவான் முதல் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல்
கிருபை பெற்றிருக்கிறோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப கிருபை நம்ம அழைத்தவரிடத்தில் அது இருக்குது, அப்படித்தானே? அழைத்தவரிடத்தில் அந்த கிருபை இருக்குது. மீட்பு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதா இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குதுன்னு தெரியல. ஆமென். இவை ரெண்டும் சேர்ந்தது தான் ரட்சிப்பு. ஆமென். பாவம் செஞ்ச ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகும். அப்ப நம்ம பாவத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப கிருபையும் மீட்பு, நம்ம மனம் திரும்பும் போது நமக்குள்ள அந்த மீட்பு வருது, அப்படிதானே? இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். வேத வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்றத பார்க்கிறோம். அப்ப அவரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. ஆமென். இது ரெண்டும் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அவன் ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. ஆமென். கிருபை, ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, பாவத்தை விட்டு விலகும் போது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய மீட்பு, ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இரத்தத்தை கிரயமாய் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கிருபையும் அந்த மீட்பும் ஒன்று சேரும்போது தான் ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவரால் பெற்ற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு நாளும் கரைப்படுத்தி கொள்ளாதீங்க. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கிருபை நம்மை அவரிடத்தில் அழைக்கிறது, மீட்பு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்துதான் நம்மிடத்தில் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ஸோ ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்புங்க, அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொன்னீங்கன்னா அவருடைய கிருபையும் அவருடைய மீட்பும் நமக்கு அதிகமாய் கொடுத்து நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இன்னும் பாவ வாழ்க்கை வேண்டாங்க. இன்னும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வேணாம். ஆண்டவருடைய வாசனை கெடுக்கிற வாழ்க்கை இன்னும் வேணாங்க. வாழ போகிறது கொஞ்ச காலங்க, இன்னும் கொஞ்ச காலம். எத்தனை நாட்கள் தெரியல. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இருக்கும் பொழுதே, நன்றாக இருக்கும் பொழுதே அடுத்த ஆளை மதிங்க, அடுத்த ஆளை கனப்படுத்துங்க, அடுத்தவனுக்கு தீமை செய்யாதீங்க, வார்த்தையினால் அடுத்த ஆளை கொல்லாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டியதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. தீமை செய்யாதீங்க, ஒருத்தருக்கும் தீமை செய்யாதீங்க. எந்த விதத்திலும் நான் மற்றவங்களுக்கு பாதிப்படையாத ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நிச்சயமாய் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவன். தகப்பனே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர், நாங்கள் இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இப்படி வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் பாராட்டின தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோமே. எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பி உடைய சமூகத்தில் வர ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அதுவே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்று ஒருவேளை நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் எங்களை மன்னிங்கப்பா. உம்மிடத்தில் கிருபையும் உம்மிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை, இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், இந்த நாளுக்கு வேண்டிய தயவுகளை கர்த்தர் நீங்கள் ஏற்படுத்தாங்க. விசேஷமாய் பப்ளிக் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, கிருபையை தாங்கப்பா. அதேபோல் இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. அதே போல் சபை கட்டுமான காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து கர்த்தர் எல்லாவற்றிலேயும் தயவு இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. மிஸ் பண்ணாதீங்க. அவரை அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவார். காட் bless you. Praise God.